வணக்கம். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் அருணீஸ்வர். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். போச்சம்பள்ளி அருகே பள்ளி விழுந்து கிடந்த சாம்பாரை சாப்பிட்ட 4 மாணவர்களுக்கு சிகிச்சை. பள்ளியில் விசாரணை மேற்கொண்ட வட்டாட்சியர். நம்பியூர் அருகே வெறிநாய்கள் கடித்ததில் 10க்கும் மேற்பட்ட ஆடுகள் பலி. காட்டுப்பகுதியில் மேய்ச்சலுக்கு சென்ற ஆடுகளை கடித்து குதறிய நாய்கள். மேட்டுப்பாளையம் அருகே ஊருக்குள் உலாவும் ராட்சத முதலை. வீடியோ வெளியான நிலையில் பொதுமக்கள் அச்சம். அரக்கோணத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு பணம் வழங்காததை கண்டித்து விவசாயிகள் போராட்டம். தமிழக அரசை கண்டித்து விவசாயிகள் முழக்கம். நீலகிரி மாவட்டத்தில் பசுந்தேயிலை கிலோவிற்கு 40 ரூபாய் விலை நிர்ணயம் செய்ய விவசாயிகள் கோரிக்கை. உதகையில் வருகின்ற 17ஆம் தேதி கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தப்போவதாக அறிவிப்பு. செங்கோட்டையில் கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாகி வரும் அவலம். அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே காலை உணவு திட்டத்தில் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட பருப்பு சாம்பாரில் பள்ளி விழுந்து கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. செல்லக்குட்டப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட புங்கம்பட்டி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் 32 மாணவர்கள் படித்து வரும் நிலையில் இவர்களுக்கு காலை உணவு திட்டத்தின் மூலம் உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் காலை வழக்கம் போல மாணவர்களுக்கு பொங்கல் மற்றும் பருப்பு சாம்பார் சமைக்கப்பட்டு முன்னதாக வந்த 4 மாணவர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அப்பொழுது சாம்பாரில் பள்ளி விழுந்து கிடந்ததை அறிந்த ஆசிரியர்கள் 4 குழந்தைகளையும் அவர்களது 2 வீலரில் அழைத்து சென்று பாரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இதனையடுத்து மேல் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் மாணவர்கள் நலமுடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போச்சம்பள்ளி வட்டாட்சியர் மற்றும் காவேரிப்பட்டினம் வட்டார வளர்ச்சி அலுவலர் பள்ளியில் விசாரணை மேற்கொண்டனர். ஈரோடு நம்பியூர் அருகே வெறிநாய்கள் கடித்ததில் 10க்கும் மேற்பட்ட ஆடுகள் பலியான சம்பவத்தால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். நம்பியூரில் காந்திபுரம் மேடு, ஓம் சக்தி கோவில் வீதி, அழகாபுரி பகுதியைச் சேர்ந்த ஜமால், ஈஸ்வரமூர்த்தி, ரங்கநாதன், சாதிக் அலி ஆகியோர் ஆடு மேய்க்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்கு சொந்தமாக 15க்கும் மேற்பட்ட ஆடுகளை வழக்கம் போல மேய்ச்சலுக்காக தனது வீட்டின் அருகில் இருக்கும் காட்டுப்பகுதிக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அப்பொழுது காட்டுப்பகுதிக்கு வந்த 10க்கும் மேற்பட்ட வெறி நாய்கள் ஆடுகளை துரத்தி கடித்து தாக்கியுள்ளது. இதில் சம்பவ இடத்திலேயே 10க்கும் மேற்பட்ட ஆடுகள் பலியாகிய நிலையில் 5 ஆடுகள் கவலைக்கிடமான நிலையில் உள்ளது. இதுகுறித்து கவலை தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் வெறிநாய்கள் குறித்து தகவல் அளித்தும் நம்பியூர் பேரூராட்சி நிர்வாகம் எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டினர். இல்லைங்க, மற்ற ஆடெல்லாம் ஓடிடுச்சுங்க சார், பயந்துட்டுங்க. இந்த 3 ஆட்டை மட்டும் எல்லாம் கடிச்சு எல்லாம் செத்து போச்சுங்க. இதுதான் வச்சுதான். மொத்தம் எவ்வளோ வச்சிருக்கீங்க? எவ்வளோ வச்சிருக்கீங்க? ஒரு 10-12 உறுப்பிற்கு மேலே இருக்கு. 12 உறுப்பில் இப்போ 3 இல்லை, இப்போ மற்ற எல்லாம் ஓடிடுச்சுங்க சார், எல்லாம் ஓடிடுச்சுங்க, பயந்துட்டு ஓடிடுச்சுங்க. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே கிராமப்புற மழைநீர் தடுப்பணை குட்டையில் முதலை நடமாட்டம் காணப்படுவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். காரமடை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பட்டக்காரனூர் கிராமத்தில் மழைநீர் வடிந்து செல்லும் தண்ணீர் குட்டை காணப்படுகிறது. மழைக்காலங்களில் பட்டக்காரனூர், பொகலூர், தாளத்துறை மற்றும் அதற்கு மேல் பகுதியில் உள்ள கிராமங்களில் இருந்து வரும் மழைநீர் இக்குட்டையில் வடிந்து பின்னர் இதன் வழியாக பவானி ஆற்றை அடைந்து வருகிறது. இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் இக்குட்டையில் முதலை இருப்பது தென்பட்டு வனத்துறையினர் அதனை பிடித்துச் சென்றனர். இதனையடுத்து தற்பொழுது எஞ்சியுள்ள குட்டை தண்ணீரில் சுமார் 12 அடிக்கு மேல் நீளமுள்ள முதலை ஒன்று இரவு நேரத்தில் தண்ணீரில் இருந்து வெளியே வந்து கிராமத்தை ஒட்டிய பகுதிகளில் உலவி வரும் காட்சிகள் வெளியான நிலையில்
அப்பகுதி மக்கள் பெரிதும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளனர். இதனையடுத்து சிறுமுகை வனத்துறையினர் குட்டையில் உள்ள முதலையை பிடித்து எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு பணம் வழங்காததை கண்டித்து தாலுகா அலுவலகம் முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரக்கோணம் தாலுகாவில் மூதூர், வளர்ப்புறம் ஆகிய கிராமங்களில் செயல்பட்டு வரும் தமிழக அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் தங்கள் நெல்லை விற்பனை செய்து வந்தனர். இந்நிலையில் 2 அல்லது 3 தினங்களில் பணம் அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது விற்பனை செய்யப்பட்ட நெல்லுக்கு 3 மாதங்களை கடந்தும் பணம் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தமிழக அரசை கண்டித்து தாலுகா அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பசுந்தேயிலை கிலோவிற்கு 40 ரூபாய் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று நீலகிரி மாவட்ட விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக தேயிலை விவசாயம் திகழ்ந்து வருகிறது. இதில் சுமார் 65,000 சிறு குறு விவசாயிகள் ஈடுபட்டு வரும் நிலையில் பல ஆண்டுகளாக பசுந்தேயிலைக்கு உரிய விலை கிடைக்காமல் விவசாயிகள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஆரியகவுடர் விவசாயிகள் சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பில் சங்கத்தின் தலைவர் மஞ்சை மோகன் பேசியபோது, நீலகிரி மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் பசுந்தேயிலை கிலோவிற்கு 15 ரூபாய் 80 காசுகள் விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதாகவும், ஆனால் உற்பத்தி செலவு 28 ரூபாய் வரை செலவு ஆவதால் தேயிலை விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். எனவே பசுந்தேயிலை கிலோவிற்கு 40 ரூபாய் வரை விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பு மாபெரும் போராட்டம் நடைபெற்றது போல் உதகையில் வருகின்ற 17ஆம் தேதி மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். 17/7/2025 வியாழக்கிழமை காலை 11:30 மணி அளவில் உதகை ஏடிசியிலே மாபெரும் போராட்டத்தை நடத்த இன்றைய கூட்டம் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. மத்திய மாநில அரசுகள் உடனடியாக இதன் மீது உரிய கவனம் செலுத்தி எங்களுக்கு உரிய விலையினை, குறைந்தபட்ச விலையான 40 ரூபாய் விலையினை அளித்திட வேண்டும். குறைந்தபட்ச ஏலத்தொகையாக ரூபாய் 200க்கு குறையாமல் ஏலத்தொகை எடுத்திட வேண்டும் என்று போராட்டத்தை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்றோம். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாகி வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். செங்கோட்டை காவல் நிலையத்தில் இருந்து கணக்குப்பிள்ளை வலசை செல்லும் சாலையில் உள்ள தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீரானது சாலையில் ஆறு போல ஓடி வருகிறது. மேலும் சாலைகளிலும் தண்ணீரானது தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகளும் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்நிலையில் இதுகுறித்து தகவல் அளித்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளாத நிலையில் பல லட்சம் லிட்டர் குடிநீர் கழிவுநீர் ஓடைகளில் கலந்து வருகிறது. தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆங்காங்கே குடிநீர் தட்டுப்பாடு என்பது நிலவி வரும் நிலையில் இதுபோன்ற குழாய் உடைப்பினால் ஏராளமான குடிநீர் வீணாகும் சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் படிக்கட்டில் மாணவர்கள் தொங்கியபடி பயணம் செய்த விவகாரத்தில் தனியார் பேருந்து பறிமுதல் செய்யப்பட்டது. ஸ்ரீஹரி என்ற தனியார் பேருந்து மேட்டுப்பாளையத்தில் இருந்து வெள்ளியங்காடு வழியாக ஆதிமாதையனூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது பேருந்தில் கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தால் பள்ளிகளுக்கு செல்லும் மாணவர்கள் படிக்கட்டில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணம் செய்தனர்.
இதனை பேருந்தின் பின்னால் சென்ற வாகன ஓட்டி ஒருவர் தனது செல்போனில் வீடியோவாக பதிவிட்டு அதனை சமூக வலைதளங்களில் பதிவு செய்தார். இந்த வீடியோ வைரலான நிலையில் கோவை ஆட்சியர் பவன்குமார் உத்தரவின்படி அந்த பேருந்தை மேட்டுப்பாளையம் வட்டார போக்குவரத்து அலுவலர் சத்தியகுமார் பறிமுதல் செய்தார். இதனைத் தொடர்ந்து விதிமுறைகள் பின்பற்றாத பேருந்துக்கு அபராதம் விதிப்பதற்கான வழிமுறைகள் மேற்கொண்டுள்ளதோடு பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை பொள்ளாச்சியில் உள்ள போக்குவரத்து புத்தாக்க பயிற்சி மையத்திற்கு சென்று 2 தினங்கள் பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு பயிற்சி பெற அதிகாரிகள் உத்தரவிட்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் கால்நடை கோமாரி நோய் தடுப்பூசி திட்ட முகாமினை ஆட்சியர் துவக்கி வைத்து கிளம்பிய நிலையில் முகாமினை அதிகாரிகள் காலி செய்த சம்பவம் பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. தண்ணீர்குளம் கிராமத்தில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் கோமாரி நோய் தடுப்பூசி பணியின் 7வது சுற்று துவக்க விழாவினை மாவட்ட ஆட்சியர் பிரதாப் தொடங்கி வைத்தார். இதனையடுத்து அவர் கிளம்பி சென்ற அரை மணி நேரத்தில் முகாமினை காலி செய்யும் பணிகளில் கால்நடை ஊழியர்கள் ஈடுபட்டனர். இதனை அறிந்த அக்கிராமத்தினைச் சேர்ந்த ரஜினி என்ற நபர், முகாம் ஆரம்பித்து அரை மணி நேரம் கூட இல்லை, ஆட்சியர் சென்றதும் அனைத்தையும் கழட்டி கொண்டு செல்கிறீர்களே, இதற்கு பிறகு மாடுகளை தடுப்பூசி போட வரும் மக்கள் எங்கு செல்வார்கள் என்று கேள்வி எழுப்பினார். இதனையடுத்து அங்கிருந்த மருத்துவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் அதனை பற்றி கவலைப்படாமல் முகாமினை கால்நடைத்துறை ஊழியர்கள் காலி செய்தனர். இந்நிலையில் இனிவரும் காலங்களில் தடுப்பூசி முகாம் அமைத்தால் மதியம் வரையாவது செயல்பட்டு அனைத்து மாடுகளுக்கும் கோமாரி தடுப்பூசி நோய் போட்டு செல்ல வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு வரும் வாகனங்களுக்கு இ-பாஸ் பெற்று அனுமதிக்கும் நடைமுறை தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்கும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். கொடைக்கானல் பகுதியில் உள்ள இயற்கை வளங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாக்கும் வகையிலும் சுற்றுலா பயணிகளின் வாகன போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் பொருட்டும் இ-பாஸ் பெற்று பயணிக்கும் முறை கடந்த ஆண்டு முதல் நடைமுறையில் உள்ளது. இந்நிலையில் தற்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் அளித்துள்ள தகவலில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி வார நாட்களில் 4000 வாகனங்களும் வார இறுதி நாட்களில் 6000 வாகனங்களுக்கும் கொடைக்கானலுக்கு இ-பாஸ் பெற்று அனுமதிக்கும் நடைமுறை தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்கும் என்றும் அரசு பேருந்துகள், உள்ளூர் வாகனங்கள், விவசாய பொருட்கள் மற்றும் சரக்கு பொருட்கள் கொண்டு செல்லும் வாகனங்களுக்கு இ-பாஸ் பெற ஏற்கனவே விலக்களிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கொடைக்கானல் மற்றும் அதனை சுற்றியுள்ள மலைப்பகுதிகளில் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள், 5 லிட்டருக்கு குறைவாக உள்ள தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் அனைத்து வகையான குளிர்பான பாட்டில்கள் தடை செய்யப்பட்டுள்ளது என்றும் அவைகளை வைத்திருந்தால் பாட்டில் ஒன்றுக்கு 20 ரூபாய் வீதம் பசுமை வரி விதிக்கப்படும் என்றும் ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். மக்கள் பணி செய்வதற்கு முடிந்தால் செய்யுங்கள், இல்லையென்றால் கிளம்புங்கள் என்று தேனி மாவட்ட ஆட்சியர் கண்டித்த சம்பவம் அதிகாரிகள் மத்தியில் திகைப்பினை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பேரூராட்சிக்கு உட்பட்ட புதூர் பகுதியில் கடந்த 1 வருடத்திற்கு முன்னர் சுமார் 33 கோடி ரூபாய் செலவில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் கட்டுவதற்காக ஒப்பந்ததாரர் மூலம் பணிகள் துவங்கப்பட்டது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை ஆய்வு மேற்கொண்ட போது 1.5 ஆண்டுகள் ஆகியும் ஏன் பணிகள் தாமதமாக நடைபெறுகிறது என்று அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினார். அதிகாரிகள் சரியான பதில் வழங்காத நிலையில் ஆத்திரமடைந்த ஆட்சியர் பலமுறை சுத்திகரிப்பு நிலையம் கட்டும் பணி குறித்து ஆலோசனைகளை வழங்கியும் ஏன் அஜாக்கிரதையாக உள்ளீர்கள் என்றும், திட்டமிடல் இல்லாமல் பணிகளை நீங்கள் செய்தால் இன்னும் 5 வருடங்களானாலும் பணிகள் முடிக்க முடியாமல் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர முடியாது என்று கூறினார். மேலும் ஒவ்வொரு கலெக்டரின் கூட்டத்திலும் பணிகள் குறித்து உங்களுக்கு உத்தரவிட்ட நிலையிலும் என்னை முட்டாள் என்று நினைக்கிறீர்களா என்று கேள்வி எழுப்பியவர், மக்கள் பணி செய்வதற்கு முடிந்தால் செய்யுங்கள், இல்லை என்றால் கிளம்புங்கள் என்று அதிகாரிகளை கடிந்து கொண்ட சம்பவம் உத்தமபாளையம் பகுதியில் அதிகாரிகள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். தென்காசி நகராட்சிக்கு உட்பட்ட கீழப்புலியூர் பகுதியில் மாற்று மதத்தினருக்கு மயானம் அமைப்பதற்கான இடம் ஒதுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
கீழப்புலியூர் பகுதியில் இந்து மக்கள் அதிகம் வசித்து வரும் பகுதியில் கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமிய மக்களுக்கு மயானம் அமைப்பதற்கு சுமார் 3 ஏக்கர் இடம் வருவாய்த்துறையினரால் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் பல்வேறு மனுக்களை கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதிகளில் வசிக்கும் வயதானவர்களுக்கு இல்லம் தேடி ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு சமீபத்தில் இல்லம் தேடி ரேஷன் பொருள் திட்டத்தை அறிவித்து இருந்தது. அதன் முன்னோட்டமாக கொடைக்கானல் நகர் பகுதியில் பண்டக சாலைக்கு உட்பட்ட 9 கடைகளை தேர்ந்தெடுக்கப்பட்டு தனி வாகனம் மூலம் வயது முதியோர், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட 492 பேருக்கு பொருட்கள் வழங்கப்பட்டன. கடைகளுக்கு சென்று காத்திருந்து அங்கிருந்து பொருட்களை சுமந்து வரும் நிலை தற்பொழுது மாறி உள்ளதால் இத்திட்டம் வயதானவர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் அருகே உபரிநீர் செல்லும் தடுப்பணை சேதமடைந்திருப்பதால் நீர்பிடிப்பு இன்றி ஏரி வறண்டு போய்விட்டதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். சிறுபாக்கம் அருகே குடிக்காடு கிராம விவசாயிகளின் நீர் ஆதாரமாக சுமார் 50 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ஏரி தற்பொழுது துளி அளவு கூட நீரின்றி வறண்டு போயுள்ளது. இந்த ஏரிக்கு உபரிநீர் செல்வதற்காக பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட தடுப்பணை சேதமடைந்திருப்பதால் ஏரியில் நீரை சேமிக்க முடியாமல் நிலை உருவாகியுள்ளது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே மனு கொடுக்கும் முகாமில் பொதுமக்கள் ஏராளமானவர்கள் குவிந்ததால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. சினாலப்பட்டி சிறப்பு நிலை பேரூராட்சியில் உள்ள 18 வார்டுகளில் சுமார் 50,000க்கும் மேற்பட்டவர்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி அந்த பேரூராட்சி பகுதியில் உள்ள பொதுமக்களின் குறைகளை நேரில் சந்தித்து மனுக்கள் பெறுவதற்கான சிறப்பு முகாம் நடைபெற இருப்பதாக அறிவிப்பு வெளியானது. இதனையடுத்து இலவச வீட்டுமனை பட்டா, முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட மனுக்கள் கொடுப்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் பேரூராட்சி அலுவலகத்தில் குவிந்து அங்கிருந்த அலுவலர்களிடம் தங்கள் மனுக்களை பதிவு செய்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கத்தரிப்புலம் கிராமத்தில் அமைந்துள்ள காமாட்சியம்மன் கோவில் தீமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. கடந்த வாரம் தொடங்கப்பட்ட இந்த திருவிழாவை முன்னிட்டு நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் பல்வேறு வாகனங்களில் அம்மன் எழுந்தருளி வீதி உலாவும் நடைபெற்றது. இதனையடுத்து விழாவின் முக்கிய நிகழ்வாக அம்மன் தீக்குண்டம் அருகே எழுந்தருள 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கோவில் பூசாரியிடம் சாட்டையடி வாங்கிக் கொண்டு தீ மிதித்து நேர்த்திக் கடனை செலுத்தினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலை அருகே அமைந்துள்ள ஸ்ரீ பெரிய மாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி யாகசாலை பூஜைகள் நடைபெற்று எடுத்து வரப்பட்ட புனித நீரினை சிவாச்சாரியார்கள் புனித கலசங்களுக்கு தெளித்து தீபாராதனை காண்பித்தனர். பின்னர் மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற நிலையில் இவ்விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை பேரூரில் அமைந்துள்ள பட்டீஸ்வரர் கோவிலில் நாட்டு நடவு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. பேரூர் புராணத்தில் பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலுக்கு எதிரே உள்ள நாட்டு நடவு வயலில் சிவனும் பார்வதியும் வேடம் தரித்து நாட்டு நடவு செய்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ஆண்டுதோறும் ஆனி மாதம் இக்கோவிலில் நாட்டு நடவு திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் இந்த ஆண்டுக்கான திருவிழா கோவிலில் உள்ள அம்மன் மண்டபத்தில் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து 2 மாடுகள் கலப்பையில் பூட்டப்பட்டு நடவு வயலுக்கு கொண்டு வரப்பட்டு ஏர் உழுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்பொழுது ஈஸ்வரர் அம்பாள் பல்லக்கில் எழுந்தருளிய நிலையில் கோவில் குருக்கள் வயலில் இறங்கி நாற்றை நட்டு விழாவினை தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே தனியார் பள்ளி நிர்வாகம் கழிவுநீரை நீர்வரத்து வாய்க்காலில் கலப்பதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாரையூரில் அமைந்துள்ள தனியார் பள்ளி அருகே அமைந்துள்ள நீர்வரத்து வரத்து கால்வாய் வழியாக மழைக்காலங்களில் பிரதான ஏரிக்கு தண்ணீர் கொண்டு செல்லப்படுகின்றது. ஏரியில் உள்ள கிணற்றில் இருந்து கிராம மக்களுக்கு குடிநீருக்காக தண்ணீர் எடுத்து வரும் நிலையில் பள்ளியில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் நேரடியாக நீர்வரத்து வாய்க்காலில் கலப்பதால் நீர் மாசடைந்து உடல் உபாதைகள் ஏற்பட்டு வருவதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர்.
வழியாகத்தான் எங்கள் ஏரிக்கு மழை காலங்களாக இருந்தாலும் நல்ல நேரங்களாக இருந்தாலும் தண்ணீர் இந்த வழியாக தான் போகக்கூடிய ஒரு சூழல். இந்த எஸ்ஆர்எம் பள்ளியினுடைய தாளாளர் அவர்கள் பக்கத்தில் கழிவு நீர் போவதற்கு ஏற்பாடு செய்துள்ளார். மழை காலங்களில் இது வழியாக கழிவு நீர் அங்கு சென்று எங்கள் கிராமத்தில் 3 கிணறுகள் உள்ளது. அந்த ஏரிக்கு உள்ளே ஒரு கிணறு இருக்கிறது. இந்த தண்ணி எல்லாம் போய் சேர்ந்தவுடன் அங்க தண்ணீர் பிரச்சனை ஏற்படுகிறது. ஆகவே இதை உடனடியாக வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரி அவர்களும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் உடனடியாக தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்வு காணும். இந்த வழியாக உயர்கல்வியில் சேரவுள்ள மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் ஒரு புதிய முன்னெடுப்பாக நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் தினம்தோறும் மாலை 5 மணிக்கு படிப்போம் ஜெயிப்போம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களுக்கு துறை சார்ந்த ஆளுமைகள் விளக்கம் அளித்து வருகின்றனர். 100 நாட்களில் 100 படிப்புகள் தொடர்பாக நிபுணர்கள் விளக்கம் அளிக்கின்றனர். அந்த வகையில் இன்று மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் கல்வியாளர் ஆர் ராஜராஜன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மருத்துவம், பொறியியல், சட்ட படிப்புகளில் கலந்தாய்வுக்கு தயாராவது எப்படி என்பது குறித்து பேசவுள்ளார். இது தொடர்பான சந்தேகங்களை மாணவர்கள் தொலைபேசி வாயிலாக கேட்டு பயன்பெறலாம்.